வணக்கம். இன்னைக்கு நாம ஜெஃப் வாட்ஸ் எழுதின ஸ்க்ரம் மாஸ்டரி ஃப்ரம் குட் டு கிரேட் சர்வெண்ட் லீடர்ஷிப் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது ஒரு நல்ல ஸ்க்ரம் மாஸ்டருக்கும் ஒரு கிரேட், அதாவது ஒரு சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்பா அந்த சர்வெண்ட் லீடர்ஷிப் அப்புறம் டீம் எம்பவர்மெண்ட் இதுலெல்லாம் எப்படி வேறுபடுறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமாங்க. இது சும்மா வேலை செய்யறது மட்டும் இல்ல, ஸ்க்ரம் மாஸ்டர் ரோலுங்கிறதே ஒரு மைண்ட் செட், சில திறமைகள் சம்பந்தப்பட்டது. ஒரு டீம் எப்படி சுயமா இயங்குறதுக்கு, அதாவது செல்ஃப் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்றாங்க, தடைகளை எப்படி நீக்குறாங்க, சில சமயம் கம்பெனியோட கல்ச்சரே எப்படி மாத்த ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ், இன்ஸ்பைரிங், நர்ச்சரிங், எம்பத்திக், டிஸ்ரப்டிவ். இவ்ளோ விஷயங்கள். ஆமா, இதுல அந்த ரெஸ்பெக்டட், அதாவது மதிக்கப்படுபவர், அது எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. நிச்சயமா அந்த மதிக்கப்படுபவர்ங்கிறது அது பதவிக்கு வர்றதில்ல. நல்ல ஸ்க்ரம் மாஸ்டர்களை பெரும்பாலும் மேனேஜர்ஸை விட டீம் மெம்பர்ஸே தேர்ந்தெடுப்பாங்க, இல்லனா மனசார ஏத்துக்குவாங்கன்னு புக்ல சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அது அவங்களோட திறமைக்கு, அந்த பணிவுக்கு, ஹியூமிலிட்டிக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் மாதிரி. டீம் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அது கரெக்ட் தான். நம்பிக்கையும் மரியாதையும் இல்லாம எப்படி சர்வெண்ட் லீடர்ஷிப்? புத்தகத்துல இன்னொரு கம்பேரிசன் அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஒரு நல்ல ஸ்க்ரம் மாஸ்டர் டீமுக்கு ரொம்ப அவசியமானவரா இருப்பாரு. ஆனா ஒரு சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டர் போக போக டீமுக்கு தேவையே இல்லாதவராகவும், ஆனா அதே சமயம் விரும்பப்படுபவராகவும் மாறிடுவாரு. ஆமா ஆமா இது டீமுக்கு அதிகாரம் கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை காட்டுது இல்லையா? அவங்கள சார்ந்து இருக்க வைக்காம தன்னிறைவடைய வைக்கிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது அந்த ஜப்பான்ல சொல்ற ஷூ ஹாரி கான்செப்ட் மாதிரி. முதல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்றது ஷூ, அப்புறம் அதை புரிஞ்சுகிட்டு மாத்தி அமைக்கிறது ஹா, கடைசியில ரூல்ஸையே தாண்டி போறது ரீ. ஷூ ஹாரி. சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டர் டீமை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவாரு. டீம் அந்த ரீ ஸ்டேஜுக்கு வந்துட்டா ஸ்க்ரம் மாஸ்டரோட நேரடி தலையீடு கம்மியா தான் தேவைப்படும், ஆனா அவரோட கைடன்ஸ் எப்பவும் மதிக்கப்படும். அந்த தன்னிறைவு அதை எப்படி வளர்க்கறது? புக்ல முதல்ல டீமை கேளுங்கன்னு ஒரு அப்ரோச் பத்தி சொல்றாங்க. கேட்க நல்லா இருக்கு, ஆனா பிராக்டிஸ்ல கஷ்டமா இருக்குமே. இருக்கும். அதாவது அனுபவம் இருக்கிற ஸ்க்ரம் மாஸ்டருக்கு தீர்வு தெரிஞ்சா டக்குன்னு சொல்லி டைம் சேவ் பண்ணலாமேன்னு தோணுமே. நிச்சயமா தோணும். அதுதான் பெரிய சவால். ஆனா அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்றது தான் முக்கியம். ஒரு பிரச்சனை வந்தா உடனே சொல்யூஷன் கொடுக்காம டீமை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். இல்லனா சில சமயம் அமைதியா இருந்து பவர் ஆஃப் சைலன்ஸ் டீமை யோசிக்க வைக்கணும். ஓ, அமைதியா இருக்கிறது மூலமா? ஆமா, இது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும், ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தா டீமோட சொந்த ப்ராப்ளம் சால்விங் திறனை வளர்க்கும். அதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட். இன்னொரு பக்கம் கம்பெனியோட கல்ச்சரோட மோதுறது இருக்கே. புக்ல சொல்றாங்க, நல்ல ஸ்க்ரம் மாஸ்டர் கம்பெனி கல்ச்சர்ல டீம் சர்வைவ் ஆக ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டர் டீம் நல்லா செழிப்பா வளர்றதுக்கு கம்பெனி கல்ச்சரையே மாத்த ஹெல்ப் பண்ணுவாரு. இது எவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, இதுதான் அந்த ஆர்டிலைன்ல வர்ற டிஸ்ரப்டிவ்ங்கிற குணத்தோட முக்கியத்துவத்தை காட்டுது. சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டர் இருக்கிறத அப்படியே ஏத்துக்க மாட்டாரு. டிஸ்ரப்டிவ் டீமோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற கம்பெனியோட பழக்க வழக்கங்கள், ப்ராசஸ் இல்ல சில மென்டாலிட்டிய அதெல்லாம் தைரியமா கேள்வி கேட்பாங்க, சவால் பண்ணுவாங்க. இது சில சமயம் எதிர்ப்புகளை கொண்டு வரும், ஆனா ஒரு உண்மையான அஜைல் சூழல் உருவாக இது தேவை. கரெக்ட். கடைசியா அந்த பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசலாம். இதுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஸ்க்ரம் மாஸ்டர் தேவைப்பட்டா ஒரு தனிப்பட்ட டீம் மெம்பரை அவரோட பொறுப்புக்கு அக்கௌண்டபிளா ஆக்குவார். சரி. ஆனா ஒரு சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டர் இன்னும் ஒரு படி மேல போறார். ஒரு டீம் மெம்பர் தன்னோட சக டீம் மெம்பரை பொறுப்புக்குற வைக்க தவறும்போது அதுக்காக மொத்த டீமையும் அவர் பொறுப்புக்குற வைப்பார். நாம ஏன் ஒருத்தர் அக்கௌண்டபிளா வைக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை டீம் மத்தியில எழுப்புவார். இதுதான் உண்மையான செல்ஃப் ஆர்கனைசேஷனை வளர்க்கும். வாவ், அருமை. அப்ப சுருக்கமா பார்த்தா ஒரு சிறந்த ஸ்க்ரம் மாஸ்டர்ங்கிறவரு வெறும் ப்ராசஸ் நடத்துறவர் இல்ல, அவர் ஒரு உண்மையான சர்வெண்ட் லீடர். டீமை நம்பி அவங்களுக்கு பவரை கொடுத்து அவங்க வளர்றதுக்கு தடைகளை நீக்கி தேவைப்பட்டா கம்பெனியோட கல்ச்சரே மாத்த துணிறவர். சிந்தனை, நீங்க ஒருவேளை ஸ்க்ரம் மாஸ்டரா இல்லாம இருக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு நாம பேசின இந்த சர்வெண்ட் லீடர்ஷிப் ஐடியாஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தையாவது உங்க டீம்லயோ இல்ல ஒர்க் பண்ற இடத்துல எப்படி பயன்படுத்தலாம், மற்றவங்க அவங்களோட முழு திறனை அடைய நீங்க எப்படி உதவ முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த உரையாடல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறோம். அஜைல் தமிழ் பாட்காஸ்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க.